திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்கிறது. குடும்பத்துல நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது இல்ல. இந்த காலத்துல 14, 15 வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். ஆண்களாக இருந்தா 22 வயசு, 20 வயசுல திருமணம் நடந்துரும். இன்னைக்கு 40 வயசு ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அப்படியே திருமணம் ஆனாலும் ஒரு வருஷத்துக்குள்ள விவாகரத்து வரைக்கும் போயிடுது. கோர்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கேசஸ் பார்த்தீங்கன்னா 70லிருந்து 80% டைவர்ஸ் கேசஸாகத்தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அடிப்படையிலேயே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் புரிதல் இல்லாதனால வரக்கூடிய பிரச்சனைங்க. இது ஜாதகம், பொருத்தம், அதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். ஏன் இது தட்டி போகிறது? இது 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ ஏன் இந்த பிரச்சனையை ரொம்ப பூதாகரமாக வெடித்து கொண்டு இருக்குது? இது இன்னும் போற போக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாமலே போயிடும். இது எத்தனை பேருக்கு புரியுமோ புரியலையோ தெரியல. இது உணர்வுபூர்வமான உண்மை. அதாவது ஒரு ஆணுக்குள்ள ஒரு ஆணும் இருக்கிறது, ஒரு பெண்ணும் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆணும் இருக்குது, பெண்ணும் இருக்குது. இது முழுமையான ஆண் கிடையாதுங்க. இதுல இடது பக்கம் பெண் சக்தி, வலது பக்கம் ஆண் சக்தி. அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம். நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இது உருவாகி இருக்கிறது. ஒரு பெண்ணாக இருப்பவள் தனக்குள்ள இருக்கிற ஆண் தன்மை ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கும். அந்த தன்மை ஓங்கி இருந்துச்சு. அது என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது ரெண்டுமே ஒரு லெவல் ஆஃப் டாமினேஷன்ல இருக்கும். அது மனிதனுக்கு மனிதங்கள் வேறுபடும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் அவங்க பார்த்தாலே அவங்களுடைய தோரணை, நடை, உடை, பாவனை, அவங்க உடுத்துற உடை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் ஓரியன்டாகவே இருக்கும். அவங்க பேண்ட் போடுவாங்க, ஜீன்ஸ் அடிக்கடி போடுவாங்க, டிஷர்ட் போடுவாங்க. அவங்க பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் தன்மை ஓங்கி இருக்கிறது, பெண் தன்மை குறைவாக இருக்கிறது. அதே போல ஒரு சில ஆண்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆண் தன்மை ஓங்கி இருக்காது, பெண் தன்மை ஓங்கி இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்காது. இதோட ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், இந்த விகிதாச்சாரம் மாறுபட்டு கொண்டு மனுஷனுக்கு மனுஷன் மாறும். ஒரு பெண் பார்க்கும் போதோ உள்ள பொருத்தம் பார்க்கும் போதோ, உனக்கு இது பிடிச்சிருக்கா, எனக்கு இது பிடிச்சிருக்கா, உனக்கு இந்த விஷயத்துலலாம் ஆர்வம் இருக்கா, எனக்கு இந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கு, நமக்கு 2 பேருக்குள்ள பொருத்தம் இருக்கான்னு இப்படியெல்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க. இதெல்லாம் கோமாளித்தனம். ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் சக்தி மேலோங்கி இருக்குது, பெண் சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கணும்னா, எந்த ஆணுக்குள்ள பெண் சக்தி டாமினண்டா இருக்குதோ அதைத்தான் இந்த சக்தி தேடும். அவங்களுக்கே தெரியாது, இது இந்த பெண்ணுக்கே தெரியாது எந்த மாதிரி ஒரு கணவரை பிடிக்கும்னா, எந்த ஒரு ஆணுக்குள்ள பெண் சக்தி ஓங்கி இருக்குதோ, யூ அண்டர்ஸ்டாண்ட், பெண் சக்தி ஓங்கி இருக்குதோ, ஏன்னா இது ஆண் சக்தி ஓங்கி இருக்குது. ஸோ தி ஆப்போசிட் தான் அட்ராக்ட் ஈச் அதர். இதை நீங்க மேலோட்டமா பார்த்தா புரியாது. நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க பார்க்க போற பெண்ணோ இல்லை ஆணோ அவங்களோட யாரெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களோட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ஆண் சக்தி டாமினண்டா இருக்கா, பெண் சக்தி இருக்கா. இப்போ நீங்க நிறைய பேர் பசங்கள்லாம் கேட்குறாங்க, அந்த பொண்ணு வேலைக்கு போகணும், தைரியமா இருக்கணும், அது நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க ஆண் சக்தியே கேட்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பே தப்பாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு வைக்கிறதே தப்பு. யூ அண்டர்ஸ்டாண்ட். அன்பு மட்டும்தான் ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள வேலை செய்யும். நான் அன்பாக இருக்கும் பொழுது அது தெளிவாக எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் வந்துவிடும். ஒரு விஷயம் உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று சொன்னால், ஏன் நடக்கலைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற குவாலிட்டிக்கும் நீங்க செய்யற வேலையும் முரண்பாடாக இருக்கிறது. இது நடந்தா இன்னும் பிரச்சனையில போய் முடியும். அதற்காகத்தான் அது நடக்காம இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ எனக்குள்ள அந்த மாற்றத்தை நான் கொண்டு எனக்கு ஒரு புரிதலும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த செகண்ட் இயற்கை தானாக உங்களுக்கு சரியான ஒரு சக்தியை கொண்டு காமிக்கும். இப்பவும் காமிச்சிட்டு தான் இருக்கு. உங்களோட புரிதல் சரியாக இல்லாதனால நீங்க அதை ஒரு அறியாமையினால அது தட்டி போகிறது. அந்த அறியாமை இருந்து நீங்க திருமணம் செய்தார்கள் என்று சொன்னால் அதுவும் பிரச்சனையில தான் போய் முடியும். அதுக்காகத்தான் தள்ளி போயிருக்கு. ஸோ நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, தெளிவான ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது தானாக நடக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, 100% நடக்கும்.
நினைச்சிட்டேன். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.